ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குனாஃபா தாங்க. சுவையான குனாஃபா வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக தின் வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். குனாஃபா டஃப் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடியாக நறுக்கி விட்டுக்கோங்க. நல்லா நொறுக்கிட்டு அது கூடவே 50 கிராம் பட்டர் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 ஸ்பூன் சீனி, 2 ஸ்பூன் மில்க் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு அரை கப் பால் சேர்த்துட்டு அதை நல்லா காய்ச்சிடுங்க. அது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு அதை இறக்கிக்கலாம். ஒரு பேனில் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நாம் பிசைஞ்சு வச்சுருவோம் இந்த நம்மள சேமியா, பாதி அளவு சேமியா மட்டும் எடுத்து அதை ரவுண்ட் ஷேப் மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம காய்ச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் அந்த மிக்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சீஸ் அதையும் தூவி விட்டுடுங்க. மீதமுள்ள சேமியா எல்லாத்தையும் அது மேலே சேர்த்துட்டு இது அதனுடைய கார்னர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு அதை ஒரு 10 to 25 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ண 1 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ இது சேமியா நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இதை இன்னொரு பேனில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் அதை வேக விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா சிவந்த பிறகு அதை இறக்கி வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி இருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவிடலாம். தூவிட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. சுவையான குனாஃபா வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு முறையாவது செய்து பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.